ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மகிழ் பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி vlog தான் பார்க்க போகிறீங்க. நவம்பர் 10 அன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த vlogல இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஆனிவர்சரி அன்றைக்கி இன்னொரு மேரேஜ் இருந்தது, ஃப்ரெண்டோட மேரேஜ். அங்கே போயிட்டோம். மார்னிங்கு அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டோம். அங்கே வந்து நிறைய வச்சுருந்தாங்க வெரைட்டி. பூரி, இட்லி, பொங்கல், ஊத்தாப்பம், வடை, காளான் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃபுட்டு. நான், அம்மா, ஹஸ்பண்ட் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அக்கா அவங்க வரணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அக்காலாம் வந்துட்டாங்க. வந்ததும் எங்களுக்கு வர டைம் ஆயிடுச்சு. நாங்கள் ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கு புக் பண்ணியிருந்தோமா. ஸோ அதனால் அவங்க வந்ததுமே ரொம்ப நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. டக்குன்னு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் ஒரு 2 ஸ்டெப் தள்ளி வச்சா தேட்ரு. சரி, மேரேஜ் டே அன்னைக்கு என் ஹஸ்பண்டு என்னை கலாய்ச்சிட்டே இருந்தார். இங்கே வா, உன் கல்யாண நாள் அன்றைக்கி உன்னை வந்து நான் ஒரு நல்ல படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். சரி, எனக்கு என்ன படம்லாம் தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா ஆண் பாவம் பொல்லாதது. கல்யாணம் பண்ணால் ஒரு பசங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன் பண்ணிவிட்டு கலாய்ச்சிட்டே போனார். சரி, உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு போயிட்டோம். சரி, உள்ளெல்லாம் போயிட்டு நல்லா உட்காந்துட்டோம். படம் பார்க்க விட்டுருவா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவதார் ஆடு போட்டாங்களா, அது பயந்துக்கிட்டு போகலான்னா அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணதுமே கொஞ்சம் மியூசிக்லாம் வரவும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்டு தூங்கிட்டா பாப்பா. அப்புறம் பிரேக்லாம் வந்ததும் நாங்கள் ஒரு கொக்கோ கோலா வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதும் சரி எங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது ராசிபுரத்தில் ஃபன் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கேமிங் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் வழியெல்லாம் தெரியல, அட்ரஸ்லாம் அப்புறம் கேட்டு போய் பார்த்தா நல்லா கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்தது. ஏன்னா எங்கள் ஏரியாலாம் வில்லேஜ், ஸோ அப்படி அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நாங்களுமே ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோமா. மெயினாக பாப்பா வந்து சூப்பராக இருக்காங்க. உள்ளே போனதுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேமிங்லாம் இருந்ததா, அது பார்த்துட்டு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. குட்டி தங்கத்துக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே பாருங்கள், வேறு லெவலில் ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நானும் அப்படியே அவள் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பார்த்து விளையாடிக்கிட்டு நானும் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் அவளோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த பாப்பா. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் விளையாடுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் நானும் பாப்பா கூட நல்லா விளையாடினேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் கேமிங்லாம் இருந்தது உள்ளே. அங்கே போயிட்டு நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப டெவலப் பண்ணல, ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு இது நல்லா தான் இருந்தது. அதனால் நாங்களும் நிறையா கொஞ்சம் கேம்லாம் விளையாண்டோம். இந்த ஃப்ரேமை பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. டேட் லிட்டில் பிரின்சஸ் அதுக்கு ஆப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பாவும் பொண்ணும் 2 பேருமே கேம் விளையாடுறது இதெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். இந்த கேம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் எப்படி விளையாடுறேனோ அதே மாதிரியே பார்த்து பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணோம்.
நல்லா ஒரு 1 hour கிட்ட கேம் விளையாடவும் செம்மையாக டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செம்ம பசி, அதனால் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போய் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணியும் கிரில்லும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பிரியாணி வர கேப்பில் மேடம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி வந்ததும் செம்ம பசிங்க. எங்களால் சாப்பிட முடியலையா இல்லை கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் பண்ணிட்டாங்களான்னு தெரியல அம்மன் ஹோட்டலில். பட் ஃபுல்லாக சாப்பிட்டோம், திருப்தியாக இருந்துச்சு. எனக்கு ஒன்று கொடுங்க கடைசியில். என்ன நாங்கள் சாப்பிட்லன்னு போகும்போதே ஒரு தாத்தா வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரா. ஸோ அவருக்கு வந்து சாப்பாடு ஒன்று பார்சல் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட கொடுத்தோம். ஏதோ ஆனிவர்சரி அன்றைக்கி எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பீடாலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னா ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணணும். ஆனால் கேக் என் ஹஸ்பண்ட் வாங்கவே இல்லை. சரி ஆனிவர்சரிக்கு வாங்க மாட்டாரோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னடா இன்னும் வாங்கவே இல்லையே அப்படின்னு. அப்புறம் ஈவினிங் சர்ப்ரைஸாக எனக்கு பிடிச்ச ஒயிட் ஃபாரஸ்ட்டு வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் அவருக்கு 2 கிஃப்ட் வச்சுருந்தேன், ரிங்கும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேமும். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் ஃபோட்டோ ஃப்ரேமு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது, ஆனால் இந்த ரிசப்ஷன் ஃப்ரேம் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அது ஒன்று மட்டும் இல்லை அப்படின்ட்டு அந்த ஃப்ரேம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரிங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கூடயே இருக்கிறாரு. சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம், அதனால் எப்படியோ பிளான் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை, அதே மாதிரியே பண்ணிட்டேன். அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவருக்கு அவ்வளோவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது, இருந்தாலும் அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணார். எனக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு தீபாவளிக்கே வாங்கி கொடுத்துட்டாரு ஃபோனு. என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. அந்த விலாகில் மினி விலாகை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக ஆனிவர்சரி போச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனிவர்சரியில் கிஃப்ட்டோ கேக்கோ இதெல்லாம் லைஃப்பில் முக்கியம் கிடையாது. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனாலே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் டே பை டே வந்து ரியலைஸ் பண்ணுறேன். என் ஹஸ்பண்டை லைஃப் லாங் அவரோட ஹாப்பியில் மட்டும் இல்லாமல் அவரோட கஷ்டத்துலேயும் கண்டிப்பாக நான் கூட இருப்பேன். ஐ லவ் யூ டியர். அதுக்கப்புறம் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.